வணக்கம் நேயர்களே. பாடல் எழுத வேண்டுமே, இன்னும் கவிஞரை காணும்னு கண்ணதாசரின் வருகைக்காக எல்லோரும் காத்திருந்தாங்களாம். மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி அடிக்கடி கை கடிகாரத்தை பார்த்து கொண்டே இருந்தாராம். சிறிது நேரம் டென்ஷன் ஆகிவிட்டாராம். அதை கவனித்து விட்ட கதாசிரியர் சித்திரலாயா கோபு, என்னென்ன ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்கன்னு கேட்டுள்ளாராம். அதற்கு எம்எஸ்வி, இந்த பாட்டை கம்போஸ் பண்ணிவிட்டு அடுத்த வேலுமணி சாரோட பணத்தோட்டம் பட ரீ ரெக்கார்டிங்க்கு போகணும், இன்னும் இந்த ஆளையே காணுமேன்னு புலம்பி உள்ளாராம். அதே நேரம் இயக்குனர் ஸ்ரீதரோ, நீங்கள் இந்த பாட்டை கம்போஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் வேறு இடத்திற்கு போகணும்னு கண்டிஷனும் சொல்லிவிட்டாராம். இதற்கிடையில் சரவணன் பிலிம்ஸில் இருந்து எம்எஸ்விக்கு போன் வந்துக்கிட்டே இருந்ததாம். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து விட்டாராம் எம்எஸ்வி. உடனே, என்னையா இந்த குடிகாரரோட இதே வேலையாக போச்சு, சொன்ன நேரத்துக்கு வந்து தொலைய மாட்டுங்கிறாரே என்று எரிச்சல் பட்டு கத்திவிட்டாராம். சிறிது நேரத்தில் கண்ணதாசனும் வந்து விட்டாராம். பாடலுக்கான சுச்சுவேஷனை செய்த சொல்லிவிட்டாராம். அது என்னன்னா, ஆஸ்பத்திரியில் புற்றுநோய் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட கணவன் தான் எப்படியும் இருந்துவிடும் என்று நினைக்கிறான். அந்த டாக்டரோ தன் மனைவியின் முன்னாள் காதலன். இதுவும் அவனுக்கு தெரிந்து விடுகிறது. தான் இறந்துவிட்டால் தன் மனைவியை அந்த டாக்டர் திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்க வேண்டும் என்று அவரிடம் சொல்லும் தருணம், மன நொறுங்கி போன அவனது மனைவி தான் சோகத்தை நெஞ்சில் சுமந்தபடி பாடும் பாட்டாகும். ஆரம்பத்தில் இருந்து கண்ணதாசருக்கு வரிகளே வரவில்லையாம். சிறிது நேரம் யோசித்த அவர் பாத்ரூமுக்கு போய்விட்டாராம். அங்கு ஒருவர் கண்ணதாசரிடம், எம்எஸ்வி உங்களை குடிகாரன்னு திட்டினாருன்னு போட்டு கொடுத்து விட்டாராம். அப்புறம் கண்ணதாசருக்கும் கோபம் வரவே இல்லையாம். ஏண்டா விசு, நீ என்னை குடிகாரன்னு திட்டினியாமே, ஆச்சரியமாக இருக்கேன், அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாயே, நீயா அப்படி சொன்ன, என்னால் நம்பவே முடியல என்று சொன்னாராம். அப்புறம் ராகத்தோடு, சொன்னது நீதானா, சொல் சொல் என் உயிரே, சம்மதம் தானா சம்மதம் தானா, ஏன் 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 என் உயிரே, சொன்னது நீதானா, சொல் சொல் என் உயிரே என்று பாடி காட்டியுள்ளாராம். ஸ்ரீதருக்கும் உடனே பாட்டு பிடித்து விட்டதாம். யூனிட்டே கண்ணதாசரின் புலமையை அண்ணாந்து பார்த்துள்ளார்களாம். 1962 சித்திரலாயா கோபு ஸ்ரீதர் கதை எழுத ஸ்ரீதர் தயாரித்து இயக்கிய படம்தான் நெஞ்சில் ஒரு ஆலயம். இந்த படத்தில் முத்துராமன், கல்யாண்குமார், தேவிகா, குட்டி பத்மினி, VS ராகவன் உள்ளிட்ட பலர் நடித்திருப்பார்கள். எம்எஸ்சி இசையமைத்திருப்பார். இது ஒரு வித்தியாசமான படம். முழுக்க முழுக்க ஒரு மருத்துவமனைக்குள் எடுக்கப்பட்ட முக்கோண காதல் கதை. ரசிகர்களின் நெஞ்சில் நீங்க இனம் பிடித்த படமாகும். அத்தனை படம் கிட்டடித்த பாடலாகும். இந்த படத்தில் எங்கிருந்தாலும் வாழ்க, என்ன நினைத்து என்னை, முத்தான முத்தல்லவோ. ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்கு நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.